குழந்தைங்களுக்கு ஏதாவது டேஸ்ட்டா செஞ்சு தரணும். ஆனா, ரொம்ப நேரம் கிச்சன்ல இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்களா? அப்ப இத செஞ்சு குடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை கல்லுல லைட்டா எண்ணெய் ஊத்திட்டு, இந்த குட்டி குட்டியா பிரெட்ட வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சைட்ல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க. சென்டர்ல இருக்கிறது மட்டும் இந்த மாரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவுல ஒரு 1/2 டம்ளர் பால்ல வந்து, ஒரு ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல 1 டம்ளர் பால் ஊத்திட்டு, ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஊத்திட்டு, நல்லா கொதிச்ச உடனே அந்த கஸ்டர்ட் பவுடர் கலக்கி வச்சிருக்கோம்ல, அதையும் இந்த பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம பிரெட் இது பண்ணி வச்சிருக்கோம்ல, அதில தூக்கி இந்த இதுவ வந்து ஊத்திடுங்க. ஸோ ஃபுல்லா ஊத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லாருக்கும். சூடா சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். ஃப்ரிட்ஜில வச்சு சாப்பிடலாம். ஆனா ஆறி மட்டும் சாப்பிடாதீங்க. ஒண்ணு சில்லுன்னு ஃப்ரிட்ஜில வச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா சுட சுட சாப்பிடுங்க. நம்ம தேவையான நட்ஸோ, இல்ல சாக்லேட் சிரப் அந்த மாரி எது வேணாலும் ஊத்தலாம். சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் பாப்பா சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி ஈஸியான கிச்சன் இதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.